அப்பா என்ன குட்டி எங்கடா இருக்காங்க? நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டியா? ஆச்சு குட்டிடா இன்னைக்கு. என்னம்மா பிடிச்சி குட்டிடா நீயே. ம் குட்டியில் போய் தூக்கி வந்துடுறீங்க. போய் தூக்கிட்ட ஓடு ஓடு ஓடு. பிடிச்சி குட்டிங்களா இங்கே தூக்கிட்டு வரே சாமி. ஆச்சு குட்டிடா நீ. சரி போய் தூக்கிட்டப்போ. குட்டி குட்டி தூக்கிட்டப்போ. புச்சு குட்டியில் தூக்கிட்டப்போ. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு நீங்களே தான் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஞானோதயம் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்கலாமான்னு தோணுது. கமெண்ட் போட வருவீங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு இந்த மாதிரி கெட்ட போட்டு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருந்தா எனக்குதான் ஒருத்தர், உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, அது ஒரு எப்படி 50-60 கிலோ இருக்கும், அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதாவது தொங்க விட்டுட்டு போடுவீங்களா, அதுக்கு பதிலாக வாஷிங் மிஷின் எடுத்து வச்சுக்கிறார் ஒருத்தர். அது எப்படிங்க நான் வைக்க முடியும்? அது எனக்கு துணி போட்டு ரன் ஆகிற டயத்தில் தான் வச்சுக்கணுமாம்மா. நல்ல ஐடியாவாக இருக்குதா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அவர் சொன்ன ஐடியா? இந்த முடி வேறு எச்சா வளர்ந்துக்கிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. இது என்ன பண்ணுற? கட் பண்ணிடலாமா கொஞ்சம் பியூட்டி பார்லர் போய்? எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது. ஏன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு ரொம்ப. இங்கே பாருங்கள், சிக்கா விழுகுது. யாரோ சொன்னாங்க, இது என்னது, நீங்கள் என்னென்னா இந்த முடி வேர்த்து கொட்டுன்னு சொன்னேன்ல, அதனால அவங்க என்னங்கிறாங்க, முடி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, வேர்க்காது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் கட் பண்ணிட்டு பார்த்தா எல்லாம் ஒன்றாத்தே தெரிஞ்சுது. என்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எந்த பக்கம் கொண்டு வச்சாலும் விடமாட்டேங்கிறாங்க, எப்படி திருடிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இருக்கிறதில்ல. நான் கடைசியில் காட்டுறேன். அது போடலாம் அப்படின்னு அது இதுன்னு பார்த்து தொலைவுனா என்னென்னமோ இல்லை, வீட்டில் டபுள் வேலை பண்ணி விட்டுருதுங்க. நான் ஒருத்தி தான் இருக்கிறேன், ஒரு ஆள் இருக்கிறேன், அதுக்கு அத்தனை வேலை வச்சுருதுங்க. என்னங்க அநியாயமாக இருக்குது. பூனை குட்டி போட்டுருச்சுங்களா, அது வேறு ஒரு பக்கம் எனக்கு க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும். அந்த க்ளீன் பண்ணுற பிரச்சனை இல்லை, அந்த குட்டிக்கு யாருக்கு கொடுக்குறது என்ன அப்படின்னு அது ஒரு மன உளைச்சல் வருது. அப்புறம் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, கரெக்டாக இருந்துக்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எங்கள் பிள்ளைகளுக்கு திட்டலையோ அது அவங்களுக்கு அனாவசியம். அது என்ன அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு வேண்டியதில்லை. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு அட்வைஸ் பல பேர்த்துக்கு என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் ஏன் கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொடுக்குறது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம். மனசு இருக்கிற எவனாக இருந்தாலும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்தில் எனக்கு கோவம் வந்துன்னா சில கோவம் வரும். கோவமெல்லாம் வராதில்லை, எந்த மனுஷனும் கோவம் வராமல் எல்லா நேரம் மலகுத்தரமாலும் இருக்க மாட்டேன். இருந்தால் நான் சிங்கிள் என் பிள்ளை படிக்க வச்சு நான் வந்திருக்க முடியாது. ஒன்றும் தெரியாமல் முட்டாளாக இருந்து அப்புறம் எதுவும் பேச திறமை இல்லாமல் இருந்திருந்தால் நான் அந்த பிள்ளை MBA வரைக்கும் படிக்க வச்சு நானாக ஒரு சிங்கிள் லேடியாக நின்று கல்யாணம் பண்ணிட்டு வர முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குன்னு உடனே ஒரு தாழ்வு குறைவாக அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைகள் திட்டினேன், உங்களுக்கு என்ன தெரியாமல் கேட்டுறேன். என்னமோ நான் திட்டுவோம், நாளைக்கு கூடிக்கும், இன்றைக்கே கூட கிளம்பி போய் பிள்ளைகிட்ட பேசிக்குவோம். அது அவங்களுக்கு தேவையில்லைல்ல. யார் திட்டினாங்களோ யார் பேசினாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துன்னா போதும். அடுத்த கட்டத்தில் உங்கள் ஃபேமிலி எவ்வளோ கெப்பாசிட்டியோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? எங்கள் ஃபேமிலியில் தலையிடுறதுக்கு, பர்சனல் மேட்டில் தலையிடுறதுக்கு நீங்கள் வரக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. வியூவர்ஸ் வரட்டும், வராமல் போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. இத்தனை நாள் அந்த யூடியூப் வச்சுட்டு நம்ம பிழைக்கிறோமா? சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். 60 வயசாகி போச்சு, இதில் போய் சம்பாரிச்சு நான் என்ன வாங்கி போடுறேன்? காதுக்கு தோடு, கழுத்துக்கெல்லாம் வாங்கி போட்டு மாட்டி அழகாக டிகிரி மேக்கப் போட்டு போகலாம்னா? ஐயோ, இப்போ ஓப்பனாக சொல்ல போகிறேன், எந்த மேக்கப்புமே இல்லை. எங்காவது இங்கே மேக்கப் இருக்குதா? இந்த கையும் அது ஒரே கலராக தெரியல உங்களுக்கு, என்ன கையே விளையாடுறது தெரியுது. அந்த லெவல் இருக்கப்போ நான் என்ன மேக்கப் போட்டு போய் இதில் மேக்கப் போட்டு யூடியூப்பில் போடுறதுக்கு? இங்கே ரத்தம் இல்லாமல் வேலை செய்ய முடியாமல் கரெக்டாக நான் இது போடுறாங்களாம்மா. எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது, நான் அதை சொல்ல வேண்டிய சூழலை சொன்னேன். இனிமேல் தயவு செஞ்சு என்னுடைய யூடியூப் சேனல் நேமோ இல்லை என்னுடைய நேமோ, எங்கள் பிள்ளை நேம் தெரியாது, பட் சொல்லியிருக்கலாம், அதை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. சின்ன வார்னிங் அதோட விட்டுருவேன் நான்.